நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் கார்த்திக் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருந்தாலுமே கூட, அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இல்லவே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு எவிடன்ஸ் அதாவது நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடம் மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா, இப்போ நம்ம இலக்கியா பிளான் பண்ணியிருக்கபடி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிக்க போறாங்க. அதே சமயம் இப்போ கார்த்திக் கிட்ட போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி, இப்போ கார்த்திக்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்க போறதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி தான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ரேவதி கிட்ட, "அத்த எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி தப்பிச்சு ஓடி வரீங்க? எதுக்காக அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு உங்கள கடத்தணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சான்?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு எல்லா உண்மையுமே பதட்டத்துல உளர ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம கௌதம் தான் கௌதம் வந்து கௌதம்க்கு அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். நம்ம ரேவதி கிட்ட கௌதமோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இத்தன நாள் சொல்லாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களையே அறியாம வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே தான் வந்து கௌதமோட உண்மையான அப்பா. அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக உங்கள கடத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான் அப்படின்ற மாரி கேட்கும்போது, என்ன கடத்தி கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ரேவதி வந்து தப்பிச்சு போனதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அத்த நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. அதன்படி செஞ்சா, இப்போ கார்த்திக் அதாவது காணாம போயிருக்க கார்த்திக்கையும் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி எஸ்எஸ்கேவோட சாம்ராஜ்யத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எஸ்எஸ்கேயோட கண்ல படுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்றாங்க. ஏன்னா, எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரவுடிங்கிட்டலாம் சொல்லி நம்ம ரேவதியோட ஃபோட்டோவ குடுத்து கடத்த சொல்லிட்டு இருக்கான். அதனால அவன ஃபாலோ பண்ணி போனா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளான பண்றாங்க. அதே மாதிரி நம்ம ரேவதி வந்துட்டு எஸ்எஸ்கே முன்னாடி போய் நிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு, அதாவது ஏற்கனவே நம்ம கௌதம், இலக்கியா இவங்க யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி தான் உண்மையான கௌதமோட அம்மா அப்படின்ற விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே நெனச்சுக்கிட்டு, கடைசியில என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்னாப் பண்ணதுக்கப்புறமா, அதாவது நம்ம இவங்க ரேவதிய வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடிங்க இருந்துட்டு அது எதுவுமே தெரியாம நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய அதே குடோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கத்துல கட்டி போட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு கடைசியில அங்கருந்து நம்ம கார்த்திக்க பார்க்கறது மட்டும் இல்லாம, "கார்த்திக் தம்பி அதாவது இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இங்க அனுப்பிச்சா. அது மட்டும் இல்லாம உங்கள கடத்துனது இந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் சேர்ந்து தான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட சுயரூபத்த எல்லாத்தையுமே சொல்லி, அவங்களோட அதாவது நம்ம கார்த்திக்கோட வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுறாங்க. ஏன்னா, கார்த்திக் வந்து இத்தன நாளா வந்து இங்க எப்படி இருந்தோம், ஏன் இருந்தோம், எதுக்காக இருந்தோம் அப்படின்றது தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து முதல்ல கார்த்திக்க தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு, இங்கேருந்து எஸ்கேப் ஆயி போயிடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டு போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.